வணக்கம் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, டெக்குக்கோட எஃப்எஃப் தாண்டா. ஐ ஹோப் இது உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். ஸோ பிடிச்சிருக்கோங்க பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேடா, நான் கொஞ்சம் பேசிக்கிறேன். என்ன தெரியுமா, அது வந்துட்டு லுனாட்டிக்கை ஸ்டாப் பண்ணிடலான் இருந்தேன். ஸோ நிறைய பேர் கேட்டிங்க, இல்லை சிஸ் வேணாம் கண்டினியூ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ எனக்கு வந்துட்டு என்னென்னா, அதை நான் கண்டினியூ பண்ணணும்னு ஆசை. பட் அது வந்துட்டு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. இல்லை போதும், ஸ்டாப் பண்ணிக்கலாம், மொத்தமாகவே எந்த சேனலும் இல்லாமல் போய்க்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எல்லோரும் ரெக்வஸ்ட் பண்ணோன்னா நான் லுனாட்டிக்கு நான் வந்துட்டு கொடுக்குறேன்டா. ஸோ எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ சொல்லிட்டேன், ஓகேங்களா. லுனாட்டிக் இனிமேல் வரும். அதே மாதிரி என்னோடய வாய்ஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் எனக்கு த்ரோட் வந்துட்டு சரியாகலை. ஸோ அதுலேயே ரெக்கார்டிங்க்கு வந்துட்டேன். ஸோ ஓகேடா, எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இது வந்துட்டு டியூஷன் பேஸ்டாக இருக்கும். இதில் எதுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா இங்கே நிறையா பேர் கேட்குற எல்லாருமே உங்கள் வாழ்க்கையில் எப்படியாச்சும் ஒரு டைம் ஆச்சு டியூஷன் போயிருப்பீங்க. ஏதோ ஒரு சப்ஜெக்ட்டுக்காக போயிருப்பீங்க, இல்லை எல்கேஜி யூகேஜிலேருந்து இல்லை எப்போயாச்சும் போயிருப்பீங்க இல்லையா. ஸோ அப்படி பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். பேக்ரவுண்டில் நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்கடா, அப்படி வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போது ஸ்டார்டிங் சீனில் தான் நம்ம தியாங்கும் நம்ம ஜிமினும் தான் அப்படியே ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே நடந்து வந்துட்டு இருக்காங்க. நம்ம தியாங்க இருந்துட்டு அவர் ரொம்ப எக்ஸைட்டிங்காக ப்ளஸ் ரொம்ப ஜாலியாக வந்துட்டு இருக்கான். ஸோ ஜிமின் பார்க்குறான், டேய் தியாங்கு, என்னடா இப்படி சிரிச்சிட்டு வர? அது ஒன்றும் இல்லை ஜிமினா, நீ எதுவும் கேட்காது, புரியுதா? எது கேட்காதவா? டேய் என்னடா இவ்வளோ ஹாப்பியாக இருக்க? ஜிமினா, இந்த ஹாப்பினஸ்க்கு காரணமே நீ தான்டா. என்னது நானா? என்ன திடீர்னு எம்மளை? அது வந்துட்டு சொல்கிறா, நீ தானே எங்கள் அம்மாட்ட வந்து பேசினேன் டியூஷன் சேர்த்து விட சொல்லி. ஆமாம், நான் தான் பேசினேன். அதுக்கு என்னவா? அதனால தான்டா எங்கள் அம்மா முடிவு பண்ணிட்டாங்க. சரி, என்ன முடிவு பண்ணாங்க? அது வந்துட்டு என்னை டியூஷன் சேர்த்து விடலான்னு. டேய் இதுக்காடா சிரிச்சிட்டு வர? நான்லாம் டியூஷன் போகிறேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கேன்டா. நீ தான்டா சிரிக்கிற டியூஷன் போகிறக்கெல்லாம். ஜிமினா, அதெல்லாம் பற்றி பேசாத. நீ எத்தனை மணிக்கு டியூஷன் போவ? நான் எப்பயும் போல தான் 4 வருஷம் 6:30 போவேன். டியூஷன் எப்போது? அதெல்லாம் ஆரம்பிச்சிடுவாங்க 6 மணிக்கெலாம். 6 மணிக்கெலாம் ஆரம்பிச்சிடுவாங்களா? ஐயோ, மணி இப்போவே 4 ஆச்சு. அச்சோ, டேடி எங்கடா ஓடுற? டேடி நீ போடா, நீ வீட்டுக்கு போய் நீ வேகமாக கிளம்பு. டேய் 6 மணிக்கு தான்டா, இன்னும் 2 மணி நேரம் சாலிடாக இருக்குடா. எனக்கெலாம் அதெல்லாம் தெரியாது மீனா. நீ போய் வேகமாக கிளம்பு, புரியுதா? வேகமாக கிளம்புறதா? டேய் இந்த பாரு, ரொம்ப ஓவராக பண்ணாத. படிப்புன்னு சொல்லிட்டு இப்படி காமிச்சுன்னு வச்சுக்கோவேன், அப்புறம் பார்த்துக்க. பேசுறதுலாம் டைம் இல்லை, போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டியாங் அப்படி குடுன்னு வீட்டுக்கு ஓடுறான். இப்போ வீட்டுக்கு போயிட்டு அம்மா 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 சொல்கிறான், அம்மா டியூஷன் போக உங்களுக்கு ஓகே தானே? எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? எனக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே பாரு, போன தடவை பண்ண மாதிரிலாம் பண்ணக்கூடாது, புரியுதா? பண்ண மாட்டேன். டியூஷன் போய் நல்லா படித்து நல்லா மார்க் எடுப்பேன். ஓகே, போய் நல்லா படிச்சுட்டு வா, புரியுதா? புரியுதும்மா, நான் போய் நல்லா படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டியாங் இருந்துட்டு அப்படியே ஸ்டெப்ஸில் ஏறுறான். ஐயோ ஜாலி ஜாலி ஜாலி, டியூஷன் போக போகிறேன், செம்ம ஜாலியாக இருக்குது. பா, இந்த டைரி இருக்கே, இதில் தான் எல்லாமே இருக்குது. மை ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரியை எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு அந்த பெட்டு மேலே அப்படியே விழுகிறான். அப்படியே அந்த டைரியை பேஜ் டு பேஜ் அப்படியே திருப்பி பார்க்குறான். ஸோ அவனுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போது அந்த டைரி திருப்பிக்கிட்டே, இவர் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கேன், September 1. செம்ம ஜாலியாக இருக்கேன். எவ்வளோ நல்லா இருக்கு. அன்னைக்கு அவர் ஹேர் அப்படியே. இவர் தான் நிஷான் ஜங்கர், காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறாரு. இவங்க அண்ணா நாம்ஜான் டியூஷன் எடுத்துகிறாங்க. ஸோ ஜிகே வந்துட்டு கெமிஸ்ட்ரி எடுக்கிறாரு. என்ன ஒரு புரிதம் பார்த்தியா, கெமிஸ்ட்ரி. ஓகே, இவர் இப்போது செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்காரு. நான் கிம்டான் 11th படிக்கிறேன். என்ன இருந்தாலும் எனக்கு அவர் மேலே ஒரு க்ரஷ்
க்ரஷ்னு சொல்ல முடியாது, இது லவ்னு சொல்ல முடியாது. என்ன ஃபீலிங்குன்னு இது முடிக்கும் என்னால் கண்டுபிடிக்க முடியல. யாருக்காவது இங்கே தெரியுமா இது என்ன ஃபீலிங்குன்னு? ஏன்னா இது ரொம்ப ப்ரீஷியஸான ஒரு குட்டி லவ் மாதிரியும் இல்லாமல், அதே மாதிரி ரொம்ப அதிகமாக இருக்க க்ரஷ் மாதிரியும் இல்லாமல் ரொம்ப மீடியமாக போகிற லவ். இது ஒன் சைட் லவ் கூட வச்சுக்கலாம். அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும் எங்கள் 2 பேத்துக்கு இடையில். ஐம் சாரி, எனக்கு அவர் மேலே, பட் அவருக்கு தான் என்ன பிடிக்குமான்னு தெரியலையே. சே, அவருக்கு என்ன பிடிக்காமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஒரு வேளை அவருக்கு வேறு ஒரு பாயோட அஃபெக்ஷன் இருக்குமா? ஏன்னா காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறாரு, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கார். அந்த பியர்சிங், டாட்டூஸ் எல்லாமே செம்மையாக இருக்கு அவருக்கு. ஒரு வேளை எனக்கு பிடிக்கலாட்டி என்ன பண்ணுறது? எனிவேஸ், ஆனால் எனக்கு தான் அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் ஃபர்ஸ்ட் இயர் போகும்போது இங்கே குடி வந்தாங்க, அதுவும் பக்கத்து தெருவில். ஐயோ, பார்த்த உடனே விழுந்துட்டேன். செம்மையாக இருப்பார். இப்போ தான் ரீசெண்டாக பியர்சிங், டாட்டூ எல்லாமே பண்ணார். எப்படி இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்கார். மற்றவங்க கண்ணுக்கெல்லாம் பார்க்கும்போது டெரரா அப்படி இருப்பார், பட் என் கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பார். ஐயோ, இவரை பற்றி பேசிக்கிட்டே போகலாம். அதோ அவரோட கண் இருக்கேன் பா, அவ்வளோ அழகாக இருக்கும். அவரோட லிப்ஸ், அந்த லிப்ஸ் கீழே இருக்க மோல் எல்லாமே செம்மையாக இருக்கும். ஐயோ, அதுவும் டெய்லி மார்னிங் ஜாகிங் வருவது, அவர் பார்க்கணுன்னே 5 o'clock எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அவர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் என்ன மீனிங் எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். இது முடிக்கிறது நான் யார்கிட்டையுமே சொன்னது கிடையாது. ஈவன்டோ ஜிமினா அவன்கிட்ட கூட நான் சொன்னதில்லை. ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு அவர் ஸ்பெஷல். இதெல்லாம் சொன்னால் கிரிஞ்சு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவன்கிட்டே சொல்லலை. எங்களுக்குள்ளே இருக்கிறது என்னன்னு எனக்கு தெரியலை. ஓகே, எனிவேஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி டைமிங்கை பார்க்குறான். ஸோ 5 ஆயிடுச்சு. ஐயோ, டைம் ஆயிடுச்சு. ஐயோ போச்சு, இவர் உட்காந்து பேசினாலும் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டியாங்லாம் வேகமாக ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறான். ஸோ அவன் யூனிஃபார்ம் எல்லாத்தையுமே கழட்டி போட்டுட்டு அவன் வேகமாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கான். ஸோ எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டு அப்படியே போகிறான் கபோர்ட் கிட்டே போயிட்டு அங்கே ஒரு டிஷர்ட்டும் அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட்ஸும் போட்டுக்கிறான். ஸோ போட்டுட்டு அப்படியே வேகமாக மொபைல் எடுக்கிறான். டேய் ஜிமினா, என்னடா பண்ணிகிட்டு இருக்க? டேய் அடிச்சிடும் பார்த்துக்க, மணி இப்போ நல்லா 5:15 ஆகுது. எனக்குலாம் தெரியாது ஜிமினா. இங்கே பாரு, எப்பயுமே நீட் அண்ட் டிசிப்ளின் எல்லாமே முக்கியம், புரியுதா? அதுவும் ஃபர்ஸ்ட் டே வேறு டியூஷன். ஸோ என்னோடய இம்ப்ரெஷன் எப்பயுமே பெஸ்ட்டாக இருக்கணும்ல. பா நிறுத்துப்பா அவன் இம்ப்ரெஷனை. டேய் எல்லாருமே 6:30 தாண்டா கரெக்டாக வருவாங்க, அது தாண்டா டைமிங்கே எங்களுக்கு. அப்புறம் 6 மணின்னா டியூஷன் 6 மணி தான், பட் எல்லாருமேடா 6:30 தாண்டா அசம்பிள் ஆவாங்க. ஏன்டா? அது என்ன 6:30? உனக்கு விஷயமே தெரியாதா? டேய் 6:30 தாண்டா ஜேகே காலேஜ்லேருந்தே வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறான். ஸோ டியாங் இருந்துட்டு அவனுக்கு ஈகோ தாங்கவே இல்லை. ஏன்னா ஜேகே ஒரு டியூஷனில் போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவ்வளோ ஈகராக இருந்திருப்பான். ஸோ இப்போ ஜிமின் இப்படி 6:30 தான் வரும் அப்படின்னு சொல்லவும் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் அப்படியே இன்னும் இவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எண்ணிட்டு இருக்கான் டைமிங் உட்காந்து. ஜிமின் இருந்துட்டு ஹலோன்னு பேசிக்கிட்டே இருக்கான். டியாங்குக்கா அதே விழுகல உட்காந்து எவ்வளோ நிமிஷம் இன்னும் அவரை பார்க்கறதுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக எண்ணிக்கிட்டு இருக்கான் உட்காந்து. நம்ம ஜிமின் அவனா பேசிட்டு எப்படி காலை கட் பண்ணிடுறான். ஸோ டியாங் வந்துட்டு அவன் கால் கட் பண்ணது கூட தெரியாமல் அவன் வாட்டுக்கு எண்ணிக்கிட்டு இருக்கான். டைமிங்லாம் உட்காந்து எண்ணிட்டு இருக்கான். இப்போது டியாங்கோட அம்மா தான். டியாங் அம்மா சொல்லுங்கம்மா, டியூஷன் கிளம்பலையா? இதோ கிளம்பிட்டேம்மா. சரி ஓகேடா, கீழே ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சுருக்கேன், சாப்பிட்டுட்டு போ. ஓகேம்மா நான் வரேன். ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ டியாங் தான் அவன் பேக்கெல்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ எல்லாமே இருக்கான்னு சொல்லிவிட்டு ஸோ அவன் பார்த்துட்டு
ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கீழே வரான். ஸோ கீழே வந்துட்டு அந்த பேக்கை சோஃபாவில் வச்சுட்டு இப்போ டியாங் வந்துட்டு அப்படியே போய் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ ஜிமின்னா அப்படியே வரான். டியாங் டியாங் எங்கே இருக்க? இங்கே இருக்கேன் ஜிமினா. என்னடா என்ன கிளம்பி வர சொல்லிட்டு உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்க? வா இந்த நீயும் ஒரு வயசு சாப்பிட்டு. அதெல்லாம் ஓகே தான். என்ன போகணுன்னு சொல்லிட்டு இருந்தேன்? ஆமாண்டா யோசிச்சு பார்த்தேன். ஓகே 6 o'clock போய்க்கலாம். 6 o'clock டே 6:30டா. அதெல்லாம் தெரியாது ஜிமியா. 6 o'clock போகிறோம் ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் தான் அப்படிலாம் பேசி முடிச்சுட்டு 2 பேரும் அப்படி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போயிட்டுருக்காங்க 2 பேருமே. டியாங்க்கெல்லாம் அவ்வளோ இதாக இருக்குது. அவன் ரொம்ப இதாக யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ இப்படி நடந்துக்கணும் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவ்வளோ இதாக யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ இப்போ டியாங் தான் அப்படியே வந்துட்டு அந்த ஸ்டெப்ஸில் ஏறுறான். ஸோ ஏன்னா டெரஸில் தான் டியூஷன் நடக்கும். ஸோ அதனால் அவன் வந்துட்டு அப்படியே ஏறிட்டு இருக்கான். இப்போது அப்படியே போகிறான். போயிட்டு அந்த டியூஷன் நடக்கிற இடத்துக்கு அங்கே போய் பார்க்குறான். ஒருத்தருமே இல்லை. நம்ம ஆரம் மட்டும் அவரோட புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே உட்காந்துருக்காரு. அப்படியே பார்க்குறாரு. ஏய் ஜிமின். அண்ணா என்ன நேரமாக வந்துருக்க? இல்லைண்ணா இதோ இவனை கூப்பிட்டு வரக்கு தான். இவன் அண்ணா நான் சொல்லியிருந்தேன் டியாங்னு சொல்லிட்டு ஒருத்தன் தேர போகிறான்னு. இவன் தான் அண்ணா அவன். ஓ அப்படியா, சரி வாங்க 2 பேர் உட்காருங்க. ஜிமினா எங்கே உட்கார்றது? எங்கே உட்கார்றதா? உனக்கு எங்கே தோணுதோ அங்கே உட்காரு. எங்கே தோணுதோ அங்கே உட்கார்றதா? என்னடா இப்படி சொல்கிற? ஆமாம், நீ இங்கே இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் நீ படிக்கலையே. ஓ டியூஷனுக்குன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கா? நிறையா இருக்குது சொல்கிறேன். ஓ அப்படியா, சரி ஓகே நான் பொறுமையாக கற்றுக்குறேன். சரி இப்போதைக்கு நம்ம 2 பேரும் இங்கே உட்காரலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃப்ரெண்டில் உட்கார வைக்கிறான். எங்கன்னா ஆரம்புக்கு கொஞ்சம் தள்ளின மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உட்காந்துருக்கான். ஸோ இப்போ ஆரம் இருந்துட்டு அப்படியே ஒரு வாட்டுக்கு புக்ஸ் வச்சுட்டு உட்காந்துருக்காரு. அவர் அப்படி பேஜ் டு பேஜ் அப்படி ரிவைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம டியாங் தான் அப்படி பார்க்குறான். என்னடா இது ஒருத்தர் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கான். ஆரம் இருந்துட்டு டியாங் சொல்லுங்கண்ணா. ஓகே அதாவது ஃபிசிக்ஸ் அதுக்கப்புறம் மேக்ஸ் 2 மட்டும்தான் நான் எடுப்பேன். ஸோ மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஜேகே தான் எடுப்பான். ஓகே அண்ணா. ஆமாம் நீ என்ன குரூப்? சிஎஸ் மேக்ஸ் அண்ணா. அப்படியா, சரி ஓகே. இப்போ பிரச்சனை கிடையாது. நீ ஜிம்மிங் கிளாஸ் தானே? ஆமாம் நான் ஜிம்மிங் கிளாஸ் தான். சரிப்பா, உனக்கு ஏதாச்சும் டவுட்ஸ்னால் என்கிட்ட வந்து நீ ரெஃபர் பண்ணிக்கோ. ஓகே அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டியாங் இருந்துட்டு அமைதியாக உட்காந்து அவன் அப்படியே சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். ஸோ மேக்ஸ் எடுத்து வச்சுட்டு படிக்க சொல்லியிருப்பான் ஆரம். ஸோ ஆரம் சொல்ல உட்காந்து அவன் படிச்சுட்டு இருக்கான். இப்போது நம்ம டியாங் தான் அப்படியே அவன் வாட்ச் வியர் பண்ணியிருப்பான் இல்லையா. ஸோ அதில் டைமிங் பார்க்குறான். ஸோ கரெக்டாக 6:29 ஆகுது. ஸோ அப்படியே இருந்துட்டு டியாங் இருந்துட்டு அப்படியே அவன் பென் எடுத்துகிட்டு அப்படியே அந்த நோட்டில் வைக்கிறான். இப்போது அப்படியே அலை பரண்டு கூட்டம் வருது. டியாங் வந்துட்டு அப்படியே ஷாக்காகி பார்க்குறான். என்னடா இது இத்தனை பேர் வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாருமே அடித்து பிடிச்சிட்டு ஒவ்வொருத்தரும் ரொம்ப அதிகமாக மேக்கப் போட்டுட்டு ரொம்ப ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப டீசெண்டாக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அப்படியே மாடலிங் ஸ்கூல் போனால் எப்படி வருவாங்களோ ஸோ அந்த மாதிரி டியூஷனுக்கு வந்துருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக. இப்போ போய் டியாங் தான் அப்படியே வாயை பிளந்துட்டு பார்க்குற எல்லாத்தையும். ஏன்னா எல்லாருமே ரொம்ப டிப்டாப்பாக கிளம்பி வந்திருப்பாங்க. அவங்க போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேயே ரொம்ப இதாக இருக்குது. ஒரு ஹை கிளாஸ் ஸ்டேட்டஸில் இருப்பாங்கள்ல ஸோ பீப்புள்ஸ் எல்லாம். ஸோ ரொம்ப ட்ரெஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த மாதிரி எல்லோரும் வந்து உட்காந்துருக்காங்க. டியாங் அப்படி பார்க்குறான். ஸோ அவன் கோலத்தை அப்படி பார்க்குறான். பார்த்தா அவன் ஜஸ்ட் ஒரு ஷார்ட்ஸும் அதுக்கப்புறம் டியூஷன் மட்டும் தானே போட்டிருப்பான். அவனே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ ஜிமின் சொல்கிறா. இல்லைடா ஏன் எல்லோரும் இந்த மாதிரி ட்ரெஸ் வேர் பண்ணிக்காங்க? ஏதாச்சும் இன்றைக்கி ஃபங்க்ஷனா என்ன டியூஷனில்? ஃபங்க்ஷனா? இல்லையே. ஏன்? அப்புறம் ஏன்டா எல்லோரும் இந்த மாதிரி ட்ரெஸ் வேர் பண்ணிக்காங்க? நான் தான் சொன்னேன்ல 6:30க்கு மேலே தான் எல்லாம் ஆட்டமுமே ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான் நம்ம ஜிமின். ஸோ ஜிமின் எதுவுமே பண்ணல. அவன் வாட்டுக்கு சும்மா உட்காந்து காதை குழஞ்சிட்டு இருந்திருப்பான். ஸோ அவன் கூப்பிட்டு விட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஜிமின் இருந்துட்டு அவன் வாட்டுக்கு ஏதோ ஒரு புக்கை திறந்து வச்சுட்டு என்ன புக்குன்னு கூட தெரியலை அப்படி திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்கான். ஸோ இப்படியே தான் போயிட்டுருக்கு. ஸோ கரெக்டாக 6:33 ஆகுது. ஸோ டியாங் இருந்துட்டு இப்படி பார்க்குறான். ஒரு பர்சன் அவரும் அதே மாதிரி தான் ஜஸ்ட் ஒரு பனியன் வேர் பண்ணிவிட்டு
கீழே வந்துட்டு ஜஸ்ட் ஒரு குட்டி ஷார்ட்ஸ் மட்டும் வியர் பண்ணிவிட்டு அப்படியே மேலே வராங்க. அண்ணா ஹாய் ஜேகே, என்ன வந்துட்டியா? வந்துட்டேன் அண்ணா. இது கீழே காஃபி வச்சுருந்தீங்க, குடிச்சிட்டேன். ஓகே ஓகே, சரி வந்து உட்காருவா. ஓகே அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜேகே தான் ஒரு கிளான்ஸ் இப்படி பார்க்குறான். பார்த்துட்டு அவன் அவங்க கரெக்டாக பாயிண்ட் பண்ணுறான். நீ யார் புதுசாக இருக்க? நானா? ஆமாம் நீ தான். சொல்லுங்கள். நியூவா? ஆமாம் நியூ. இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணுறீல? ஆமாம் இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணுறேன். ஓகே ஃபைன். என்ன குரூப்பு? சிஎஸ் மேக்ஸ். எத்தனாவது? 11th. ஓகே ஃபைன். அண்ணா சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சொன்னாங்க. அவர் வந்துட்டு ஃபிசிக்ஸு மேக்ஸு அந்த சப்ஜெக்ட்லாம் அவர் ஹேண்டில் பண்ணுவார். கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் சிஎஸ் அண்ட் பயாலஜி, இது மூணுத்தையும் நான் ஹேண்டில் பண்ணுவேன். சொல்லிட்டாங்க. ஓகே ஃபைன். உன் பேர்? கிம்டன். ஓகே ஃபைன், சரி உட்காருங்க அப்படின்னு சொல்கிறான். அவங்க வந்துட்டு அமைதியாக உட்காந்துக்கிறான். அவனுக்கு ஹார்ட் பீட்லாம் ரொம்ப துடிச்சிட்டு இருக்கு. அப்படியே அவன் ஹார்ட்டில் கை வச்சுட்டு, நீ ஏன் இப்படி துடிக்கிற? நீ ஏன் காட்டி கொடுத்துரு போல் எல்லாத்துக்கும். கம் டவுன் கம் டவுன் கம் டவுன். ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டியோங் தான் அவன் அப்படி காம் பண்ணிட்டு அப்படி உட்காந்துருக்கான். ஸோ இப்போ எல்லோரும் அப்படி தான் அவங்க வந்த வேலையை அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே அப்படியே நம்ம ஜேகேவை அப்படியே முழுங்குற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருமே அதுக்காக தான் அவ்வளோ டிப்டாப்பாக, ப்ளஸ் எல்லாருமே ரொம்ப டீசெண்டாக, எல்லாருமே அவ்வளோ வந்துட்டு ரெடி ஆகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ டியாங் மட்டும்தான் அங்கே இருக்கிறவங்களே பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். பிகாஸ் அவன் மட்டும்தான் அங்கே ஷார்ட்ஸ் வியர் பண்ணிட்டு வந்திருக்கான். மற்ற எல்லாருமே ட்ராக் பேண்ட்டு, ட்ராக் ஜீன்ஸ் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு வந்து கேர்ள்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே அப்படி தான் போட்டு வந்திருப்பாங்க. ஸோ நிறைய பேர் மாடர்னாக அவ்வளோ தான் போட்டு வந்திருக்காங்க. டியாங் மட்டும்தான் சிம்பிளாக வந்திருப்பான். ஸோ இப்போ அப்படியே ஜேகே தான் அமைதியாக உட்காந்துருக்கான். அவன் உட்காந்துட்டு அப்படி பார்த்துட்டு இருக்கான். ஸோ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாருமே அவனை தான் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு இப்போது ஜேகே தான், அண்ணா சொல்கிறா, நான் போயிட்டு கொஞ்ச நாளைக்கு கீழே இருக்கட்டா? போயிடு. ஓகே அண்ணா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எப்படி பார்க்குறான். ஸோ பார்த்தா ஆரம்பம் இப்போ வந்துட்டு அப்படியே ஓகே எல்லோரும் அவங்கவுங்க புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இது பண்ணுறான். ஸோ எல்லோரும் அப்படியே போயிட்டு உட்காடுறாங்க. ஸோ கத்துறான். அது எதுவுமே யாருக்குமே மண்டையில் ஏறல. எல்லாருமே அவ்வளோ இதாக பேன் உட்காந்துருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே புரியலை. ஆக்சுவலாக எல்லாம் டியூஷன் வர்றதுக்கு காரணமே ஜேகே பார்க்கத்தான். ஸோ இப்போ ஜேகே வந்துட்டு கீழே போய் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். ஸோ இருந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபிசிக்ஸ் உட்காந்து நடத்திட்டு இருக்காரு. ஸோ யாருக்குமே எதுவுமே புரியலை. எல்லாருமே அப்படியே திரும்பி பார்த்தோம் அப்படின்னா அரை தூக்கத்தில் இருக்காங்க. ஏன்னா ஃபிசிக்ஸ்னாலே எல்லாத்துக்கும் நல்லா தெரியும், தூக்கம் வர ஒரு சப்ஜெக்டு. ஸோ எல்லாருமே அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டாங்க. நம்ம டியாங் தான் அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கான். நம்ம ஜிமின் பார்க்குறான். ஜிமின், டேய் என்னடா பண்ணுற? நோட்ஸ் எடுக்கிறேன்டா. டேய் உனக்கு தூக்கமே வரலையாடா? வரல? நீ எல்லாம் மனுஷ பிறவே இல்லைடா, மனித உணர்ந்துக்குள்ள நீ மனது பிறவியே இல்லை அப்படின்னு சொல்கிறான் நம்ம டியாங் வந்துட்டு. ஏன்டா? அவர் நல்லா தானே கிளாஸ் எடுக்கிறாரு. டேய் நல்லா அவராக எடுக்கிறாரு. இங்கே பாருடா, கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு, அவன் ஃப்ளாட் ஆகிட்டான்டா. என்னது ஃப்ளாட் ஆகிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். ஏன்டா எல்லோரும் இப்படி இருக்காங்க? அவர் எடுத்துகிட்டு இருக்கிறது ஃபிசிக்ஸு. டேய் போதும்டா அவனோட இதெல்லாம், முடியலடா, இவ்வளோ ஈடுபாடு கொடுத்து படிக்கிற. ஜிமினா படிக்கிறதுக்கு தாண்டா வந்தோம். நல்லா நீ படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின்னா அவன் அப்படியே புக்கை மண்டையில் கவுத்துட்டு அப்படியே பேக்கில் அப்படியே சாஞ்சிட்றான். அவனுக்கு அவ்வளோ தூக்கம் வருது. அப்படியே படுத்துடுறான். நம்ம ஆடம் தான் அவர் போயிட்டு போர்டு முன்னாடி நடந்து நடத்திக்கிட்டே இருக்கார். பட் யாருக்குமே எதுவும் புரியலை. அதுவும் அவருக்கு நல்லாவே தெரியுது. திருப்பி உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணாலும் எதுக்கும் புரிய போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ திரும்பி பார்க்குறாரு. ஸோ டியாங் மட்டும் எடுத்து நோட்ஸ் பண்ணிகிட்ருக்கான்.
அதை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி திருப்பியும் நடந்துக்கிட்டே இருக்காரு. அவங்க நோட்ஸ் எடுத்துகிட்டே இருக்கான். அதே மாதிரி நம்ம ஆரமும் எழுதி போட்டுக்கிட்டே இருக்காரு. சம்ஸ்லாம் நடத்திட்டே இருக்காரு. நம்ம டியாங் தான் இப்போ அப்படியே சொல்லிட்டு அவன் எந்திரிக்கிறான் வேகமாக. அண்ணா அண்ணா சொல்லிட்டேன். இல்லைண்ணா எனக்கு இந்த ஈக்குவேஷன் கொஞ்சம் புரியல, திருப்பி ஃபஸ்ட்லாம் சொல்லி தரீங்களா அப்படிங்கிறான். ஸோ எல்லாருமே அப்படியே முறைக்கிறாங்க. ஏன்னா இந்த கிளாஸ் முடிஞ்சாதான் நம்ம ஜேகே அடுத்து வருவார். ஸோ எல்லாத்துக்குமே அவ்வளோ ஒரு வெறி. இப்போது டியாங்கை பார்த்து எல்லாருமே இப்படி முறைக்கிறாங்க. ஸோ டியாங் இருந்துட்டு அந்த டவுட்டை கேட்டுட்டு அப்படியே உட்காந்துடுறான். இப்போ எல்லாருமே தான் அப்படியே உட்காந்துருக்காங்க. நம்ம ஜிமின் தான், டேய் டியாங்கு சொல்கிறேன், இந்த உனக்கு ஒரு வேலை மாரி இல்லையாடா? ஏன்டா? இங்கே பாரு, இந்த கிளாஸ் முடிஞ்சாதான் அடுத்து ஜேகே வருவார். நீ என்னடா திருப்பி நடத்த சொல்கிற? என்னது அப்படியா? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டியாங் தான் இப்போ ஜேகே வருவார்னு சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப இதாக போயிடுச்சு. பேசாட்டு கம்மியாக இருந்திருக்கலாமான்னு யோசிக்கிறான். ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஸோ இப்போது அவன் 6 மணி நடத்தினதை சுத்தமாக கவனிக்கலை. எப்படா ஜேகே வருவாருன்னு இப்போ டியாங்கும் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நம்ம டியாங்கும் அப்படி தான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். ஒரு முடிப்பாரான்னு. ஏன்னா அது ரொம்ப பெரிய சம்மு. ஸோ அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கு, நான் ஸ்டாப்பே இல்லாமல். இப்போது ஆரம் தான் அப்படியே டியாங் புரிஞ்சா? ரொம்ப நல்லா புரிஞ்சேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ரிப்ளை பண்ணுறான். இப்போ எல்லாருமே தூங்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே எப்படி பிரிஸ்காக இருந்துச்சு உட்காடுறாங்க. ஓகே டியாங் சொல்லுங்கண்ணா. கீழே ஜேகே இருப்பான். ஸோ அவனை போய் கூப்பிட்டு வரியா? ஏன்னா அவனுக்கு தெரியாது நான் சம் முடிச்சிட்டேன்னு. ஸோ அவனுக்கு போய் நீ கூப்பிட்டு மட்டும் வரியா? ஓகேண்ணா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டியாங் அப்படியே எப்படி குஷியாக இருந்துச்சு கிளம்புறான். ஸோ எல்லாருமே எப்படி டியாங் தான் பார்க்குறாங்க. ஏன்னா இத்தனை நாளாக ஆரம் யார்ட்டையுமே சொல்லியிருக்க மாட்டார். எல்லாத்துக்கிட்டேயுமே அவங்க ஓகே சம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆரம் வந்துட்டு அவர் கால் பண்ணி தான் ஜேகேவை மேலே வர சொல்லுவார். இந்த டைமு நம்ம டியாங்கை தாட்டி விட்டு நம்ம ஜேகே கூப்பிட்றாரு. ஸோ எல்லாருமே அப்படியே டியாங்கவே பார்க்குறாங்க. நிறைய பேத்துக்கு இப்போ டியாங் மேலே ரொம்ப பேட் இம்ப்ரெஷனாக வருது. ஏன்னா அவன் வந்ததுலேருந்து அவன் பண்ணுறது எல்லாமே யாருக்குமே பிடிக்கல. ஸோ இப்போ டியாங் தான் அப்படியே வேகமாக ஓடி போயிட்டு கம் டவுன். ஆமாம், இதில் ஏதோ ஒரு ரூமு இதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஸோ அந்த ரூம் ரொம்ப எம்டியாக இருக்குது. ஸோ அப்படியே போயிட்டு இன்னொரு ரூம் ஓப்பன் பண்ணோம்னா அது வந்துட்டு ஹாலில் இருக்கிற ஒரு பாத்ரூம் மாதிரி தான். ஸோ அதையும் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே போயிட்டு ஒரு டோர் ஓப்பன் பண்ணுறான். ஸோ ஓப்பன் பண்ணால் ஜஸ்ட் சும்மா மிட் லைட் மட்டும் போட்டுருக்கு. ஸோ டியாங் இருந்துட்டு இந்த ரூமில் இருப்பாரா? சரி உள்ளுக்குள்ளே போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறான். உள்ளுக்குள்ளே போனவுடனே டப்புன்னு இப்போ ஒரு டோர் லாக் ஆகுது. என்னாச்சு? ஜேகே சாரா? இல்லை, உங்களை எப்படி கூப்பிட்றது? ஜேகேன்னு கூப்பிடு, ஜாங்குன்னு கூப்பிடு, இல்லாட்டி டேடின்னு கூப்பிடு. இல்லை சொன்னேன் கூப்பிட சொல்லி. அது வந்து ஆரம் அண்ணா கூப்பிட்டாங்க உங்களையா. அடுத்து கெமிஸ்ட்ரி நடத்தணுமா? ஓஹோ, கெமிஸ்ட்ரி நடத்தணுமா? நானும் நடத்தட்டா ஒரு நியூ கெமிஸ்ட்ரி? இல்லை, இந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பார்க்கலாமா? நீங்கள் அங்கே நின்னே பேசுங்க, கிட்ட வராதீங்க. ஏன் கால், நான் வருவேன், உனக்கு என்ன பிரச்சனை? இல்லை, எப்படி க்ளோஸ்அப்பில் வந்துட்டு இருக்கீங்க? ரொம்ப வசதியாக போச்சு. நான் தள்ளி விடாமல் நீங்கள் எப்படி பெட்டில் விழுந்திருக்க? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பதத்தரல மேலே படுத்துருக்கேன். நீங்கள் மேலே பண்ணாதீங்க. என்னாச்சு? இல்லை, எனக்கு ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது, ப்ளீஸ் எந்திரிங்க. வியர்டாக இருக்கா? இல்லை, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ப்ளீஸ் எந்திரிங்க. என்ன ஒரு மாதிரி இருக்கு? கீழே ஒரு
மாதிரி குத்துதா? ம். ஓ, அது ஒன்றும் இல்லை. ஆனால் பார்த்த உடனே என் தம்பிக்கு ரொம்ப ஒரு இதாகிடுச்சு. ஸோ தான் எழுந்திரிச்சிட்டான். ஸோ அவனை தூங்க வைக்கணும்ல, அவனை படுக்க வைக்கணுங்களா? அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணால் சரியாயிடும். பண்ணுறியா? இது ட்ரீட்மெண்ட்டா? ட்ரீட்மெண்ட் தான். பண்ணுறியா? நீங்கள் என்ன பேசுகிறீங்க? அதுவா, ஒரு ரொம்ப நல்ல ட்ரீட்மெண்ட். அந்த ட்ரீட்மெண்ட்டில் உலகமே மறந்துடும். ஈவன் எல்லாமே ஹாப்பியாக இருக்கும். நம்ம பாடி பார்ட்ஸ், மைண்ட், ஹார்ட் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஹாப்பியாக இருக்கிறத விட ஹார்ட்டாக இருக்கும். ப்ளீஸ் ட்ரை பண்ணலாமா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஏன் கிஸ் பண்ணக்கூடாதா? கிஸ் பண்ணக்கூடாதா? பண்ணக்கூடாதா? இல்லை, அது இல்லை. மேலே டியூஷனுக்கு டைம் ஆகுது. ஓ, நீ என்ன படிப்பு போல எப்பயும் படிச்சுட்டே தான் இருப்பியா? ஆமாம். அப்போது என்னையும் படிக்கிறியா? நீங்கள் ஏன் இப்படி வேற பேசுகிறீங்க? ஓ, ஏன்னு தெரியாது? இல்லை. அப்புறம் ஏன் நான் ஜாகிங் போகும்போதெல்லாம் வெளியே வந்து நிற்கிறேன்? நீங்கள் அதெல்லாம் பார்ப்பீங்களா? என்ன, நான் ஒரு தடவை ஜாகிங் வரும்போது வெளியே வந்து நின்னா பரவாயில்ல, நான் எப்போ வரேனோ அப்போல்லாம் நீ வந்து நிற்கிற. என்ன சைட் அடிக்கிறியா? அதெல்லாம் இல்லை. பின்ன க்ரஷ்ஷா? இல்லை இல்லை. பின்ன லவ் பண்ணுறியா? இல்லை அப்படின்னு நம்ம டியாங் சொல்கிறாங்க. ஸோ ஜேகேக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. அவள் அப்படியே வேகமாக எந்திரிச்சிட்டு சரி ஓகே பிரச்சனை இல்லை, இந்த டியூஷனுக்கு டைம் ஆகுது போகலாம். நீங்கள் கோச்சிட்டிங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, டியூஷனுக்கு டைம் ஆச்சு, போகலாமா? நீங்கள் கோச்சிக்கிட்டீங்க தானே? அதெல்லாம் பற்றி பேசாதே, போகலாம். இல்லை, நீங்கள் கோச்சிக்கிட்டீங்க. ஐம் சாரி. ஏய் இதுக்கு அழுகுற? இல்லை, உங்களை ஹர்ட் பண்ணிட்டேன். ஐம் சாரி. அப்போ சொல்லு, நீ என்னம்மா பார்க்குற? அது சொல்லு. அது சொல்லு. எனக்கு உங்களை ஸ்டார்டிங்லேருந்தே பிடிக்கும். எப்போ இருந்த? நீங்கள் ஃபஸ்ட் இயர் போகிறீங்களா? எனக்கு அப்போ இருந்தே உங்கள் மேலே ரொம்ப பிடிக்கும். அப்போது 10th லவ் பண்ணுறேன். லவ் இல்லை என்ன, அது க்ரஷ்ன்னு சொல்ல முடியாது, ஒன் சைட் லவ்னு சொல்ல முடியாது. என்ன லவ் பண்ணுறியா? அப்படியே சொல்ல முடியாது. பின்ன என்ன தான்டா பண்ணுற? இல்லை, உங்களை பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். அதே மாதிரி உங்களை பார்த்தா உடம்புலலாம் ஒரு மாதிரி கூசும். ஸ்டொமக்குள்ளே பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் அப்படியே பறக்கும். ஹார்ட் பீட்டெலாம் ரொம்ப ரைஸ் ஆகும், ஒரு மாதிரி ஆகும். ஆனால் உங்களை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த பியர்சிங் அண்ட் இந்த டேட்டூஸ் சொல்லிட்டு நம்ம டியாங் இருந்துட்டு அவனோட இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு இருக்கான். அதை விட உங்கள் லெப்ஸுக்கு கீழே ஒரு மோல் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ, அப்புறம் நீங்கள் லிப்ஸில் பியர்சிங் பண்ணியிருக்கீங்கள்ல? ஆமாம், அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பண்ணுறீங்க? இல்லை, இத்தனை தான் சொல்கிறியே.
அப்போ நீ லவ் தானே பண்ணுற? அதான் நான் சொன்னேன்ல, எனக்கு எந்த மாதிரி ஃபீலிங்ஸ் என்னை பேச விடுங்க. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. எனக்கு உங்களை பார்த்து பிடிக்கும். எனக்கு எனக்கு உங்களை பார்த்து பிடிக்கும். அதே மாதிரி எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். நான் தான் சொல்ல வந்தேன். எனக்கு அதெல்லாம் தெரியாதுடியா. எனக்கு ஒன்று ஸ்டார்டிங்கில் ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நானும் ஒன்று ஃபஸ்ட் இயர்லேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். நான் அதுக்காக தான் மார்னிங் ஜாக்கிங்லாம் வருவேன். உனக்காக தான் இத்தனை நாளாக இருந்தேன். நீ டியூஷன் சேர வேணும் இத்தனை நாளாக வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். உனக்காக தான் அண்ணாட்ட பேசி டியூஷனை ஓப்பன் பண்ணேன். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போது ஜிகே இருந்துட்டு நம்மகிட்டையும் அவங்க படுக்க வச்சுருப்பான் இல்லையா. ஸோ இப்போ அவன் மேலே ஓவராகி தான் இருப்பான். எந்திரிச்சிட்டு திருப்பி ஓவராக இருப்பான். இப்போது 2 பேர்ஸோட ஃபேஸுமே அவ்வளோ கிட்டக்க இருக்குது. டியாங்கோட நோஸ் ஜிகேவோட நோஸ் மேலேயும் அப்படி அட்டாச் ஆகி 2 பேரும் அந்த ப்ரீத்திங்கில் அப்படி பேசிகிட்டு இருந்திருக்காங்க. இப்போ ஜேகே தான் அப்படி சொல்லிட்டே இருக்கான். ஸோ இவன் என்னென்ன பண்ணான், இனி என்னென்ன பண்ணிகிட்டு இருந்தான், ஸோ இத்தனை நாளாக இவனுக்காக தான் வெயிட் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான். நான் உனக்காக தான் இத்தனை நாளாக வெயிட் பண்ணேன். ஃபைனலி நீ சேர்ந்துட்ட. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கட்டும். நீ என்னை பார்க்குற, நான் உன்னை பார்க்குறேன்னு எங்கள் அண்ணாக்கு ஆல்ரெடி தெரியும். அதனால தான் எங்கள் அண்ணா உன்னை அனுப்பியிருக்கான். அப்படியா? நீ எனக்காக தான் டியூஷன் சேர்ந்த. ஆமாம் தெரியும். இது பேர் க்ரஷ் அண்ட் ஒன் சைட் லவ் இல்லை, இப்போது டபுள் சைட் லவ். புரியுதா? நான் உன்னை லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டு ஜேகே. ஓகேடா, பிடிச்சிருந்துச்சா? ஸோ ஐ ஹோப் இது அவங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். சரி ஓகேடா, நெக்ஸ்ட் ஒரு 1 ஷாட்டில் நம்ம எல்லோரும் மீட் பண்ணுவோம். நான் கூடிய சீக்கிரம் ஒரு நாட்டிக்க போட்டு பார்க்குறேன். ஓகேடா கேண்டீஸ் எல்லாருக்கும் பாய், போயிட்டு வரேன். டாடா.